ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். நல்லா பந்து போல் ராகி இட்லி, அதுவும் கம்மியான இன்க்ரீடியன்ஸ்லேயே பண்ணலாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ராகியில் பண்ண மாதிரியே இருக்காதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம வீட்டில் எப்படி மாவு அரைப்போம் அதே மெத்தடில் ஒரே ஒரு சின்ன மாற்றம் பண்ணால் போதும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். 1.5 படி ராகி எடுத்திருக்கேன். இந்த ஒரு படியோட கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ். பச்சரிசி வந்து ஒரு 1/4 படி மட்டும் எடுத்துக்கணும். பச்சரிசி போடும்போது நல்ல கெட்டித்தன்மையாகவும் இருக்கும். இட்லி அரிசி ஒரு 1/2 படி. இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவிக்கணுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் போடுறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் ராகி எல்லாம் நல்லா ஊறி வரும். 1/4 படி மட்டும் நான் உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன படி. நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்த ஊற வச்சா போதும். அப்போ தான் நல்லா பொங்கி வரும். எப்போவுமே இட்லி தோசையெல்லாம் பண்ணும்போது உளுந்தை இந்த மாதிரி தனியாக ஆட்டி பாருங்கள். முதல்ல என்கிட்ட கிரைண்டர் இல்லை, இப்போ நான் கிரைண்டர் வாங்கினனால இப்படி உளுந்தை வந்து நான் தனியாக ஆட்டியிருக்கேன். உளுந்தை நம்ம தனியாக ஆட்டும் போது உளுந்து நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி தண்ணியை தெளித்து நம்ம உளுந்தை ஆட்டும் போது மாவு சூப்பராக வருங்க. இட்லி எல்லாம் நல்லா பந்து போல் இருக்கும். தோசை ஊற்றுனீங்கன்னா மொறுன்னு இருக்கும். உளுந்து ஆடிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். தண்ணியை தொட்டு மாவில் ஊற்றி பார்த்தா அது ஒட்டாமல் இருந்தால் உளுந்து நல்லா ஆடி இருக்குன்னு அர்த்தம். உளுந்து பாருங்கள், அப்படியே பார்க்குறக்கு அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கும். நான் எப்போவுமே முதல்ல உளுந்து ஆட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி போடுவேன். இப்போது நம்ம ராகியை போட்டுடலாம். இது ஆடுறதுக்கு வெறும் 20 to 25 மினிட்ஸ் தாங்க ஆகும். இதில் உடனே ஒட்டுக்காக தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட்டும்போது இட்லி தோசையெல்லாம் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துருக்கேங்க. இந்த அவல் சேர்த்தும் போது இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் சூப்பராக வரும். இட்லி ஊற்றுனீங்கன்னா நல்லா மெத்துன்னு பூ போல் இருக்கும். தோசை ஊற்றுனா மொறுன்னு இருக்கும். 20 மினிட்ஸ்லேயே மாவு ஆடிடுச்சு. நல்லா நைஸாகவும் இல்லாமல் பிதுன்னு இல்லாமல் நல்லா இந்த பதத்தில் இருந்தால் இட்லியும் சூப்பராக வரும், தோசையும் சூப்பராக வரும். இப்போ ராகி ஆட்டினோம் பார்த்தீங்களா, அதையும் உளுந்தையும் நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இட்லி வந்து நல்ல பந்து போல் வரும். இப்போ உளுந்து பாருங்கள், ஒட்டாமல் அப்படியே பாத்திரத்துக்குள்ளே உழுகுது. இந்த மாதிரி உளுந்து ஆட்டினீங்கன்னா இட்லிக்கோ தோசைக்கோ சூப்பராக வருங்க. இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி 100% சக்ஸஸ் தான். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் கொஞ்சம் நேக் தெரிஞ்சால் போதும். இப்படி அடித்து மாவை கலந்து விடும் போது இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ராகியும் உளுந்தும் ரெண்டுமே நல்லாவே கலந்து விடணும். இதை வந்து ஓவர் நைட் அப்படியே வெளியில் வச்சா நல்லா புளிச்சிடும். அப்படி இல்லைன்னா ஒரு 5 மணி நேரம் மட்டும் வெளியில் வச்சுருங்க. இப்போ குளிர்காலனால புளிக்கிறதுக்கு வந்து லேட் ஆயிடுது. எப்போவுமே நம்ம இட்லி மாவு நார்மல் அரிசியில் ஆட்டுவோம்ல, இது கூட கொஞ்சம் ராகியை மட்டும் சேர்த்தி பாருங்கள். இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்கிற திருப்தியும் இருக்கும். உப்பை மட்டும் போட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது பொங்கி மேலே வராமல் இருக்கும். நான் வந்து ஒரு 6 மணி நேரம் மட்டும்தான் வெளியில் வச்சுருக்கேன். அடுத்த நாள் கலந்து விட்றேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக பொங்கி வந்துருச்சுங்க. ரொம்ப புளிப்பெல்லாம் இருக்காது. நீங்கள் ராகியெல்லாம் சேர்த்து ஆட்டுறீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் எல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா அது ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. இப்போ இட்லியோ தோசையோ விருப்பம் போல் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி இட்லியோ தோசையோ பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ராகி கம்பு இந்த மாதிரி மில்லட்ஸ் வகையெல்லாம் அதிகமாக சேர்த்திக்கணும்னு சொல்லுவாங்க. தனியாக கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் செஞ்சு கொடுத்தா அவங்க கம்முன்னு சாப்பிட்ருவாங்க. இந்த டிஃபன் ஐட்டம்ஸை மார்னிங்கே செஞ்சிடணும், ஏன்னா மில்லட்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுவும் சுட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு கூட கட்டி கொடுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். துணியில் கூட ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள்.